குட் மார்னிங் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ட்ரிஃப்ட் ஓ கிளாக். ஸோ இந்த பேரை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சமீப காலமாக நான் எந்த வீடியோஸுமே நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து போடலை. சமீப காலமாக கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு இயர்ஸ் வந்து ஆகிடுச்சு. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிருந்த கம்பெனி எந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் பற்றி நான் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து இருந்தேன். ஸோ அதனால் ஆட்டோமொபைல் ரிவ்யூஸ் என்னால் இந்த சேனலில் வந்து போட முடியல. பட் அட்லீஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, நம்ம அடிக்கடி வெளியெல்லாம் போகிறோம் இல்லையா, அதை ஏன் ஒரு விளாக்ஸாக வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தப்ப, சரி நம்ம அதுவாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னப்போ நான் என்னோடய கம்பெனியில் ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஓகே விளாக்ஸ் தானே அப்படின்றத அவங்களும் பர்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு தான் நம்ம இந்த சேனலில் வந்துட்டு தூசி தட்டி திரும்ப வந்து எடுத்திருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம போடுற வீடியோவே எங்கேயாவது டூர் போய் போடுவோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு கோயம்புத்தூரை பார்த்த உடனே ஒரு தாட் வந்து கிளிக் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே கோயம்புத்தூர் வந்து டிசம்பரில் கோயம்புத்தூரே வந்து ஊட்டி மாதிரி தான் வந்து இருக்கும். அந்தளவுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே மாறிடும். இப்போ அந்த டைமில் ஊட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக வந்து ஊட்டி பக்கம் கிளம்பியாச்சு. ஆப்வியஸ்லி அஜெண்டான்னு பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணிடலாம். மூவிங் ஃபார்வர்ட் நம்மளோட சேனலில் விளாக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இனிமேல் நான் பண்ணுற ட்ராவலை ஜஸ்ட் ஸ்டேட்டஸில் மட்டும் இல்லாமல் என்னோடய வியூவர்ஸ் நீங்களும் வந்து ஆப்வியஸ்லி வந்து பார்க்கலாம். அண்ட் அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். டிப்பிக்கலாகவே நான் அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுவேன். எப்படின்னா ஊட்டியில் தொட்டப்பெட்டா அப்படின்ற மாதிரி ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஜென்ரலாகவே வந்து ஹிடன் ஸ்பாட்ஸ் அப்படின்றது போட்டு ஊட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் டிப்பிக்கலாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யூனிக்கான பிளேசஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத நான் ட்ரை பண்ணலான்னு வந்து இருக்கேன். பட் சேம் டைம் என்னால் வந்துட்டு அதுக்கு நான் ஆல் த டைம் ஆப்வியஸ்லி நம்மளால் ஹிடன் ஸ்பாட்ஸை தேடி போகவும் முடியாது. நம்மளே ஒரு புதுசாக நான் ஒரு பிளேசஸ் போகிறேன் அப்படின்றப்ப அங்கே இருக்கவங்களை கேட்குறப்ப ஆப்வியஸ்லி அவங்க அங்கே என்ன ஃபேமஸோ அதுதான் வந்து எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது கொஞ்சம் இன்டீரியராக போகிறப்ப அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ் வந்து வேணால் மேபி இந்த இடத்துல இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும், இங்கே ட்ரெக்கிங் பண்ணிங்கன்னா இங்கே அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வந்து டெஃபினட்டாக வந்து ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் ஆப்வியஸ்லி நம்ம அந்த வீடியோஸ் நான் வந்து கவர் பண்ணி வந்து போடுறேன். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்து கோத்தகிரி ரோடு வழியாக நம்ம வந்து ஊட்டி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஜென்ரலாகவே அந்த குன்னூர் வழியாக நான் வந்து போக மாட்டேன். யாராவது வந்து ஊட்டி வரீங்க அப்படின்னா போகிறப்ப வேணால் நீங்கள் குன்னூர் வழியாக போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் கோத்தகிரி வழியாக வரலாம். என்ன ரீசன்ஸ்னால், ஏர்லி மார்னிங் வரீங்க அப்படின்னா கோத்தகிரியில் மோஸ்ட்லி உங்களால் ஏதாச்சும் அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ண முடியும். ஏர்லி மார்னிங் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி சேம் வந்துட்டு வைஸ் வர்ஸா வந்துட்டு நீங்கள் ஈவினிங் வரீங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் உங்களால் அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லாமே நம்ம லக்கை பேஸ் பண்ணி தான். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நல்லதெல்லாம் எதுவும் நடந்ததில்லை. நீங்கள் வந்து வரும்போது ஏதாவது ஸ்பாட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஊட்டிக்கு தெரியாதவங்க யாராவது வந்து கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டிப்பிக்கலாக ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற அனிமல்ஸ்னால் பைசன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜென்ரலாகவே ஹில் ஸ்டேஷனு எலிஃபென்ட்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. எஸ்பெஷலி கோத்தகிரி கிட்ட மட்டும் ஒரே ஒரு ஒத்தையான வந்துட்டு அடிக்கடி இருக்கும் அப்படின்றது அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து சொல்லுவாங்க. நான் என் லைஃப்பில் இத்தனை வாட்டி கோத்தகிரி வந்தப்போ நானும் ஒரே ஒருக்கா நைட் டைம் நாங்கள் வரும்போது தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த ரோட்டில் மார்னிங் வரீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லெமன் டீ ஷாப் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த டீ ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஈவன் நம்மளோட ரொம்ப ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து டீ குடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி என்னடா ஷாப் அப்படின்னா, நீங்கள் நார்மலான ஒரு டீ வந்து தயவுசெய்து குடிக்காதீங்க. நீங்கள் இங்கே வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த இடத்துல லெமன் டீ தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் நான் வந்து காட்டுறேன் நான். ஸோ நீங்களும் மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது லெமன் டீயை வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். பட் மேக் ஷூர் தான் நீங்கள் வரும்போது கேஷ் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணுறது என்ஷூர் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மோஸ்ட்லி எங்கேயுமே நெட்வொர்க் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் சேஃபாக வந்து கேஷை வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சேட்டா ஏன் மம்முட்டி அடிவிட்டார் மம்முட்டி. ஐயோ சாரி சேட்டை. அப்புறம் கேரளா ஃபேன்ஸ் அசீஸும் எடுத்துட்டுவீங்க. இருக்கிற 200 சப்ஸ்கிரைபர்ஸில் கேரளாவிலேருந்து ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் ஜஸ்ட் சேயிங்.
அண்ட் ஆல்சோ இந்த ரோட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சம்மரில் வரும்போது இந்த ரோடு ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ரோடு கூட இப்போ மறுபடியும் ரிவாம் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ சீக்கிரமாக அந்த ரோடு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரோடு வந்து மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். பெருசாக வந்துட்டு டேமேஜஸ்லாம் உங்களால் பார்க்க முடியாது. பட் வின்டரில் வரும்போது நான் பர்சனலாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்க இந்த மரத்துலேருந்து இந்த இலை தலைகள்லாம் விழுகுது இல்லையா, ஸோ அது எல்லாமே இங்கே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாங்க. ரொம்ப கார்னரிங்லாம் வந்துட்டு ட்ரை வந்து பண்ணாதீங்க. நாங்களும் மலையேறதுக்கு முன்னாடி அதான் வந்து ஹைலைட் பண்ணிட்டு நான் வந்து ஏறணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பின்னாடி வராரு, நான் அவரையும் வந்து காட்டுறேன். அவர் வந்துட்டு பெரிய ஒரு சேனல் வந்து வச்சுருக்காரு. கம்பேரிங் மை சேனல் ஊரில் இருக்க எல்லாத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய சேனல் தான். அண்ட் யூ கேன் ஏபிள் டு சீ, பார்த்தீங்களா மிஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஐயோ ஒன்றுமே தெரியல, பங்கமாக இருக்குது ஊட்டி இப்போ சத்தியமாக. ஸோ கைண்ட்லி என்ஷோர் யாராவது ஊட்டி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு இந்த டைமில் வந்து பிளான் பண்ணுங்கள். டிசம்பரில், ஈவன் நவம்பரில் கூட இந்த மாதிரிலாம் இருக்காது. நவம்பரில் யூ கேன் ஏபிள் டு ஃபீல் த சில்னஸ்லாம் வந்து இருக்கும். பட் ஸ்டில் இந்த அளவுக்கு வந்துட்டு மிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டிசம்பரில் தான் வந்து ஆகணும். வேறு டைம் வந்துட்டு பர்ஃபெக்ட் டைம்ஸ்ன்றது எதுவும் வந்து கிடையாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக யாரும் வந்து மிஸ் வந்து பண்ணிடாதீங்க. யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லோரும் இந்த இடத்துல விசிட் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிஸ்ட்டில் அனிமல்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா தெரியாது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், வெரி காஷியஸாக வந்து போகணும். ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குதுங்க பண்ணியில். ரோடு எங்கிட்ட இருந்து வருது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி ஃபாக் லேம்ப் பார்த்தீங்களா இப்போ இந்த காரில்? ஸோ அவங்க ஃபாக் லேம்ப் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபாக் லேம்ப் மட்டும் தனியாக தெரியுங்க இந்த பனியில். சும்மா வந்துட்டு ஜீப் காம்பஸ் வச்சு என்ன பிரயோஜனம்? எந்த ஃபாக் லேம்பை எங்கே போடணுன்றது தெரியும். ஐயோ அது காம்பஸாக மெரிடியனான்னு தெரியலையா? சரி வாட் எவர், ஜீப் தானே. தெரியுது தெரியுது. இந்த புதுசாக பைக் வாங்குறவங்ககிட்ட ஒரு தொல்லை என்ன அப்படின்னா, இந்த ரைடு போகிறப்ப கியர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை யாருமே வந்துட்டு வேணான்னு சொல்லவே வந்து மாட்டாங்க. என்கிட்ட ஒரு ப்ராப்பர் கியர் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு நான்லாம் க்ளவ் வந்து போடாமல் இருக்கேன். இப்போ இந்த புதுசாக வந்துட்டு மிஸ்டர் சரவணன் வந்து பைக் வாங்கியிருந்தார். ஸோ ராயல் என்ஃபீல்டு 100 வாங்கியிருந்தான். ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த பைக் வாங்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கும் தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு புது பைக் வாங்குறப்போ பாடுறா நானும் கியர்லாம் வாங்கி போட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சீனை போட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு பைக்கை விட கியர் விலை தான் ஜாஸ்தி அப்படின்றத நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸே வந்து பண்ணேன். ஸோ லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புது பைக் வாங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வண்டாமல் இருக்கும் 100 வயசு அவனுக்கு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏதோ ஒரு ப்ரைஸுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி க்ளவ் எல்லாம் வந்து வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த க்ளவ் எல்லாம் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா, அதை வாங்கிட்டு
அதை ஒவ்வொரு இடத்துலையும் கழட்டிட்டு அதை மாட்டி அதுக்கும் ரொம்ப நேரம் லேட் பண்ணி. இப்போ தலைவருக்கு லேட் ஆனதுக்கு என்ன ரீசன்? இந்த க்ளவு தான். ஏங்க இந்த இடம்லாம் எவ்வளோ பெரிய டேர்ன் தெரியுங்களா? இந்த இடம்லாம் வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பைக்கில். இந்த இடத்துல எங்கே டேர்ன் இருக்குது, எங்கே என்ன வருது அப்படின்னு ஒன்றுமே வந்து தெரியல. தோராயமாக தான் வண்டியை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். செம்மையாக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் பாருங்க. அதுக்குள்ளே மனசு இப்படி ஒரு அழகான ஒரு ரோட்டை போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அதில் நம்ம பண்ண வேண்டியது அந்த அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும். That's all about the intro video, guys. சீக்கிரமாகவே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Praveen Saravanan. Stay tuned to Drift O'Clock.